ஒரே படத்தின் மூலம் புகழினின் உச்சத்துக்கு சென்ற பல நடிகர் நடிகைகளை தமிழ் சினிமா உலகம் சந்தித்திருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், கார்த்திக், KR விஜயா, ஜெயலலிதா போன்ற பல நடிகர் நடிகைகளை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். இந்த வரிசையிலே ஒரே படத்தின் மூலம் புகழினுக்கு சென்ற இன்னொரு நடிகை தான் ராணி சந்திரா. அவரை அந்த இடத்திற்கு அழைத்து சென்ற படமாக AC திருலோச்சந்தருடைய இயக்கத்திலே உருவான பத்ரகாளி என்ற படம் அமைந்தது. நான் முதல்ல குறிப்பிட்ட நடிகர் நடிகைகளுக்கும் ராணி சந்திராவுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் எல்லோருமே அந்த புகழுடைய வெளிச்சத்தை முழுமையாக அனுபவித்தவர்கள். அவர்களை தேடி பல பட வாய்ப்புகள் வந்தன. ஆனால் ராணி சந்திராவுடைய வாழ்க்கை அதற்கு முற்றிலும் நேர்மாறானது. தன்னுடைய முதல் படத்தினுடைய வெற்றியை பார்ப்பதற்கு முன்னாலேயே இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டவர் தான் ராணி சந்திரா. யார் இந்த ராணி சந்திரா? பத்ரகாளி திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு எப்படி அமைந்தது? மிகப்பெரிய புகழினை பெற்று தமிழ் சினிமா உலகின் முக்கியமான ஒரு கதாநாயகியாக பல ஆண்டு காலம் வலம் வந்திருக்க வேண்டிய ராணி சந்திரா அகால மரணம் அடைந்தது ஏன் என்பது போன்ற பல தகவல்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ராணி சந்திரா 1949ஆம் ஆண்டிலே திருவனந்தபுரத்திலே பிறந்தார். அவருடன் பிறந்தவர்கள் மொத்தம் 4 பேர். 3 சகோதரிகள், 1 சகோதரர். எர்ணாகுளத்திலே அமைந்துள்ள செயின்ட் தெரசா கல்லூரியில் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த ராணி சந்திரா தன்னுடைய 19வது வயதில் கேரளாவில் நடைபெற்ற அழகி போட்டியிலே கலந்து கொண்டு மிஸ் கேரளா என்ற பட்டத்தை வென்றார். அழகி போட்டியிலே வெற்றி பெற்ற நடிகையை கேரள பட உலகம் விட்டு வைக்குமா? பல பட வாய்ப்புகள் ராணி சந்திராவை தேடி வந்தன. எத்தனையோ படங்களில் ராணி சந்திரா நடித்தாலும் அவருக்கு அந்த படங்கள் அடையாளத்தை பெற்று தந்ததாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ராமு காரியத்தினுடைய நெல்லு என்ற திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ராணி சந்திராவை தேடி வந்தது. செம்மீன் என்ற இலக்கிய படைப்பை தந்த இயக்குனர் ராமு காரியத் என்பதால் அவருடைய படத்திலே மிகுந்த ஆர்வத்தோடு நடிக்க ஒப்புக்கொண்டார் ராணி சந்திரா. அப்போது நெல்லு திரைப்படத்திலே உதவி இயக்குனராக பணியாற்றியவர் KG ஜார்ஜ். நெல்லு படத்தினுடைய படப்பிடிப்பில் ராணி சந்திரா வெளிப்படுத்திய நடிப்பு திறன் ஜார்ஜை வெகுவாக கவர்ந்தது. தனக்கு படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு காலகட்டத்தில் கிடைச்சா நிச்சயமாக அந்த படத்திலே ராணி சந்திராவை கதாநாயகியாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அந்த காலகட்டத்திலேயே முடிவெடுத்தார் KG ஜார்ஜ். அடுத்த சில வாரங்களில் சொப்னாடனம் என்ற படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு KG ஜார்ஜுக்கு கிடைத்தது. தான் திட்டமிட்டிருந்தபடியே ராணி சந்திராவை இந்த படத்திலே கதாநாயகி ஆக்கினார் அவர். அவருடைய கணிப்பு எந்த அளவுக்கு சரியானது என்பதை அந்த படத்திலே தன்னுடைய நடிப்பாற்றலின் மூலம் நிரூபித்திருந்தார் ராணி சந்திரா. அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது மட்டும் இல்லாமல் சிறந்த நடிகை என்ற கேரள அரசின் விருதையும் ராணி சந்திராவுக்கு பெற்றுத்தந்தது. சொப்னாடனம் படத்தை தொடர்ந்து பல மலையாள படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ராணி சந்திராவை தேடி வந்தது. அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் ஏற்று நடித்து கொண்டிருந்தார் அவர். அப்படி நடித்தாலும் நடிப்பதிலே அவருக்கு ஆர்வம் இருந்ததா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். குடும்ப சூழ்நிலை காரணமாகவே அந்த காலகட்டத்தில் படங்கள் நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. ராணி சந்திராவுடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் தன் குடும்பத்தை பற்றி எந்த கவலையும் படாத ஒரு மனிதராக இருந்தார் அவர். ராணி சந்திராவுடைய சகோதரனும் தன்னுடைய தந்தையின் பாதையை அப்படியே பின்பற்றினார். அதனால் அவங்க 2 பேர்ட்டேருந்தும் விலகி தன்னுடைய சகோதரிகளையும் தாயையும் அழைத்து கொண்டு தனியாக வாழத் தொடங்கினார் ராணி சந்திரா. அவங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சுமை இருந்ததுனால எந்த பட வாய்ப்பையும் ராணி சந்திராவால் தவிர்க்க முடியவில்லை. வந்த வாய்ப்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நடித்தார். ராணி சந்திரா தமிழை அறிமுகமான படம் பொற்சிலை. அந்த படத்தை தொடர்ந்து தேன் சிந்துதே வானம் என்ற படத்திலே கமல்ஹாசனுக்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு ராணி சந்திராவுக்கு அமைந்தது. பொற்சிலை திரைப்படம் பெருசாக ஓடலைன்னாலும் தேன் சிந்துதே வானம் திரைப்படம் வெற்றி படமாகவே அமைந்தது. அதனால் அந்த படத்தை தொடர்ந்து தனக்கு தமிழிலே பல பட வாய்ப்புகள் கிடைக்கும் என்று ராணி சந்திரா நம்பினார். ஆனால் அது நடக்கலை. அந்த காலகட்டத்தில் ராணி சந்திராவுக்கு மிக நெருங்கிய தோழியாக இருந்தவர் சுஜாதா. சுஜாதாவுடனான நட்பு தான் தனக்கு தமிழ் சினிமாவிலேயே முக்கியமான ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரப்போகிறது அப்படின்னு அப்போ ராணி சந்திராவுக்கு தெரியாது. சிவாஜியுடைய ஆஸ்தான இயக்குனரும் எனக்கு பிடித்த இயக்குனர் என்று சிவாஜியால் பாராட்டப்பட்டவருமான AC திருலோச்சந்தர் அந்த காலகட்டத்தில் ஒரு சில தோல்வி படங்கள் காரணமாக துவண்டு போயிருந்தார். மிகப்பெரிய பொருளாதார சிக்கலிலே அவர் இருந்த காலகட்டம் அது. அந்த சிக்கல்களிலிருந்து மீள்வதற்காக ஒரு வெற்றி படத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தார். அதுக்காக மிகப்பெரிய நட்சத்திரங்கள் வைத்து படம் எடுக்க அவர் அப்போது தயாராக இல்லை. கைக்கடக்கமாக ஒரு சிறிய படத்தை எடுத்து அதிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான்
அவருடைய எண்ணமாக இருந்தது. ஒரு படம் மட்டும் வெற்றி படமாக அமையணும்னா காலம் அதற்கு எப்படிப்பட்ட முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்கிறது என்பதை பார்க்கும்போது நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலகட்டத்திலே மிகவும் பிரபலமான கதை வசனகர்த்தாவாக இருந்தவர் ஆரூர் தாஸ். அவர் கதை வசனம் எழுதிய 2 திரைப்படங்களுடைய படப்பிடிப்பு ஏவிஎம் ஸ்டுடியோவிலே அப்போது நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த படப்பிடிப்பிலே கலந்து கொள்வதற்காக ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு செல்கிறார் ஆரூர் தாஸ். அவர் காரிலிருந்து இறங்கவும் அவருக்கு முன்னால் தலை நிறைய மல்லிகைப்பூவோடு ஒரு பெண்மணி நடந்து போகவும் சரியாக இருக்கிறது. அந்த பெண்மணியை பார்த்த உடனே அது கேஆர் விஜயா தான் என்ற முடிவுக்கு வருகின்ற ஆரூர் தாஸ், விஜயா கொஞ்சம் நில்லுங்க என்று குரல் கொடுக்க அந்த பெண்மணி திரும்பி பார்க்கிறார். அந்த பெண்மணி திரும்பி பார்க்கும்போது தான் அது கேஆர் விஜயா இல்லை, வேறொரு பெண் என்பது ஆரூர் தாஸுக்கு தெரிய வருகிறது. ஆரூர் தாஸுடைய கண்களில் இருந்த கலக்கத்தை பார்த்தவுடனேயே அந்த பெண்ணுக்கு இவர் தன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்று புரிந்து விடுகிறது. ஆகவே ஒரு சிரிப்போடு அந்த இடத்தை விட்டு அவர் சென்று விடுகிறார். சிரித்தபடியே அந்த பெண் தன்னை கடந்து போனாலும் அவருடைய அழகான முகமும் வாலிப்பான உடலமைப்பும் ஆரூர் தாஸை ஆச்சரியப்படுத்துகிறது. எப்படி இந்த பெண்ணை இந்த சினிமாவிலும் விட்டு வைத்திருக்கிறது என்ற கேள்வியுடனேயே அந்த படப்பிடிப்பு தளத்துக்குள்ளே நுழைகிறார் ஆரூர் தாஸ். அங்கே இவருக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. இவருடைய எழுத்திலே உருவாகி கொண்டிருக்கின்ற படத்திலே கதாநாயகன் நடிக்கின்ற சுஜாதாவின் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார் அந்த பெண். ஆரூர் தாஸ் எப்படிப்பட்ட எழுத்தாளர் என்பதையும் தமிழ் சினிமா உலகில் அவருடைய செல்வாக்கு என்ன என்பதையும் பக்கத்தில் இருக்கின்ற பெண்ணுக்கு எடுத்து சொல்கின்ற சுஜாதா அவரை ஆரூர் தாஸுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இவருடைய பெயர் ராணிச்சந்திரா. ஏற்கனவே மலையாளத்தில் ஒரு சில படங்களில் நடிச்சிட்ருக்காங்க. தமிழில் நடிக்கணும்னு மிகப்பெரிய ஆர்வத்தில் இருக்காங்க. உங்களுடைய எழுத்தில் உருவாகின்ற படங்களில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க என்று ஆரூர் தாஸிடம் சுஜாதா சொல்ல ஆரூர் தாஸினுடைய காலிலே விழுந்து வணங்குகிறார் ராணிச்சந்திரா. பார்க்குறதுக்கு அப்படியே அச்சசலாக கேஆர் விஜயா மாதிரியே இருக்காங்களே. நிச்சயமாக தமிழ் சினிமாவிலே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. நான் பணியாற்றுகின்ற படங்களில் நிச்சயமாக இவரை பற்றி சொல்கிறேன் என்று ஆரூர் தாஸ் சுஜாதாவிடம் சொல்ல ஆரூர் தாஸ் கிட்ட தன்னுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து நீட்டுகிறார் ராணிச்சந்திரா. அந்த விசிட்டிங் கார்டு தான் ராணிச்சந்திரா பத்ரகாளி என்ற படத்தில் நடிப்பதற்கு திறவுகோலாக அமையப்போகிறது அப்படின்னு அப்போ ராணிச்சந்திராவுக்கு தெரியாது. இந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே நேராக தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார் ஆரூர் தாஸ். அங்கே இவர் போன உடனே ஆரூர் தாஸுடைய மகளான உஷா தேவி பத்ரகாளி அப்படின்ற ஒரு நாவலை விட்டு நீட்டி, இந்த நாவல் காலையில் தான் தப்பாலில் வந்தது, படித்து பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து இந்த படமாக எடுத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும், நாம்ளே சொந்த படமாக கூட இது எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது என்று ஆரூர் தாஸிடம் சொல்கிறார். அந்த நாவல் மகரிஷி என்ற பிரபலமான எழுத்தாளர் எழுதிய நாவல். மகள் பரிந்துரைத்ததனால உடனடியாக அந்த நாவலை படித்து பார்க்கிறார் ஆரூர் தாஸ். சின்ன சின்ன மாற்றங்களை செய்தால் நிச்சயமாக அந்த கதை மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று அவருக்கு தோன்றுகிறது. அடுத்து காலம் என்னென்ன விளையாட்டெல்லாம் நடத்துதுன்னு பாருங்கள். ஆரூர் தாஸினுடைய வளர்ச்சியின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் ஏவிஎம் சரவணன். அவரை சந்திப்பதற்காக அடுத்த நாள் போகிறார் ஆரூர் தாஸ். அப்போ ஆரூர் தாஸ்கிட்ட ஏசி திருலோச்சந்தருடைய நிலைமையை பற்றி எடுத்து சொல்கின்ற சரவணன் சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு விரும்புகிறாரு, அது மாதிரி ஒரு நல்ல கதை இருந்தால் சொல்லுங்க என்று ஆரூர் தாஸை கேட்கிறார். அப்போ ஆரூர் தாஸ் மனதிலே பளிச்சிட்டது மகரிஷியினுடைய அந்த பத்ரகாளி கதை. உடனடியாக அந்த கதையை சரவணனுக்கு சொல்கிறாரு. சரவணனுக்கு அந்த கதை மிகவும் பிடித்து போகிறது. அடுத்து எல்லா காரியங்களும் மளமளவென்று நடக்கத் தொடங்கின. ஏசி திருலோச்சந்தர் வந்தார், கதையை கேட்டார், அவருக்கு பிடிச்சது. மகரிஷியை தொடர்பு கொண்டார். மறுநாள் அவர் வரவழைக்கப்பட்டார். அந்த கதையை தமிழை படமாக்குவதற்கான உரிமைகளை ஏசி திருலோச்சந்தர் அவரிடமிருந்து பெறுகிறார். பெற்ற அடுத்த நிமிஷமே அந்த படத்துக்கு திரைக்கதை அமைக்கின்ற பணிகள் தொடங்குகின்றன. ஏசி திருலோச்சந்தரும் ஆரூர் தாஸும் அமர்ந்து அந்த படத்துக்கான திரைக்கதையை அமைக்கிறார்கள். கதையினுடைய நாயகன் சிவகுமார் தான் அப்படின்னு முடிவானதுக்கு பின்னால் அவருக்கு ஜோடியாக கேஆர் விஜயாவை நடிக்க வைக்கலாமா அல்லது சுஜாதாவை நடிக்க வைக்கலாமா அப்படின்ற விவாதம் அவர்களுக்குள்ளே எழுந்தபோது இந்த கதாபாத்திரத்தில் ஒரு புதுமுகத்தை நடிக்க வச்சா என்ன அப்படின்ற கேள்வியை ஏசி திருலோச்சந்தரும் ஏவிஎம் சரவணனும் எழுப்புகிறார். அவங்க புதுமுகத்தை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆரூர் தாஸ் மனதிலே பளிச்சிட்ட முகம்னா அது ராணிச்சந்திராவுடைய முகம்தான். 2-3 நாட்களுக்கு முன்னால் தான் உங்கள் ஸ்டூடியோவில் ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன், அந்த பெண் இந்த கதாபாத்திரத்துக்கு மிகச்சரியாக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது என்று ஆரூர் தாஸ் சொல்ல, ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க, உடனடியாக அவங்கள வரவைங்க அப்படின்றாங்க ஏசி திருலோச்சந்தரும் சரவணனும். ராணிச்சந்திராவுக்கு தகவல் போகிறது. தன்னுடைய ஃபேட் காரை ஓட்டியபடி
ராணி சந்திரா ஏவிஎம் நிறுவனத்துக்கு வருகிறார். அவரை பார்த்த உடனே பத்ரகாளியினுடைய கதாநாயகி காயத்ரி கதாபாத்திரத்துக்கு அவர் மிகச்சரியாக இருப்பார் அப்படின்னு ஏசி திருலோச்சந்தருக்கும் தோணுது, எம் சரவணனுக்கும் தோணுது. பத்ரகாளி படம் மட்டும் இல்லாமல் அடுத்து நான் தயாரித்து இயக்கப் போகிற 2 படத்துக்கு கூட நீ தான் கதாநாயகி, அதனால் 3 படத்துக்கு உன்னை ஒப்பந்தம் செய்யலான் இருக்கேன் என்று ஏசி திருலோச்சன் சொன்ன உடனே ராணி சந்திரா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏசி திருலோச்சன் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்குனர். அவருடைய இயக்கத்தில் தொடர்ந்து 3 படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புன்னா அது லேசுப்பட்டதா? இந்த 3 படங்களில் நடித்து முடிக்கிற வரைக்கும் வேறு எந்த தமிழ் படத்துலையும் நடிக்கக்கூடாது. அதே மாதிரி படப்பிடிப்புக்கு நடுவில் வெளியூர் எங்கேயாவது போகிறதா இருந்தால் எங்களுடைய முன் அனுமதியோடு போகணும், சொல்லாமல் கொள்ளாமல் போகக்கூடாது என்று ராணி சந்திராவுக்கு ஏசி திருலோச்சந்தர் சொல்ல எல்லா நிபந்தனைகளையும் ஒப்புக்கொண்டு அந்த ஒப்பந்த படிவத்திலே கையெழுத்திடுகிறார் ராணி சந்திரா. அடுத்து பத்ரகாளி படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குகிறது. ஏவிஎம் வாகினி என்று படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒரு 5000 அடி படமான உடனே தனக்கு மிகவும் நெருக்கமான விநியோகஸ்தர்களுக்கு அந்த படத்தை திரையிட்டு காட்டுகிறார் ஏசி திருலோச்சந்தர். பத்ரகாளி திரைப்படம் அப்படி ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையப் போகிறது அப்படின்றத அந்த விநியோகத்தில் எப்படி சரியாக கவனித்தாள் என்பது இன்று வரையிலே புரியாத புதிராக இருக்கின்ற ஒரு விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். படம் நிச்சயமாக மிகச்சிறப்பாக அமையும் அப்படின்னு அந்த விநியோகத்தில் எல்லோருக்கும் தெரிந்து விட்டதுனால அந்த படத்தை வாங்குவதற்கு அப்படி ஒரு போட்டி நடைபெற்றது. 2 நாட்களில் அந்த படத்துடைய மொத்த ஏரியாக்களும் விற்று தீர்ந்து விட்டன. ஏசி திருலோச்சந்தர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதார சிக்கலிலிருந்து தன்னை முழுமையாக மீட்கின்ற படமாக இது அமைந்து விட்டதே அப்படின்ற பேரானந்தத்திலே இருந்தார் ஏசி திருலோச்சந்தர். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியும் ஒரு பாடல் காட்சியும் இன்னும் சில காட்சிகளும் படமாக்க வேண்டியிருந்த சூழ்நிலையில் ஆரூர்தாஸை சந்திப்பதற்காக ராணி சந்திரா அவருடைய வீட்டுக்கு வந்தார். தன்னுடைய வீட்டில் ராணி சந்திராவை பார்த்தோன்னே ஆரூர்தாஸுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் வீடு தேடி வந்திருக்க என்று ராணி சந்திராவை பார்த்து கேட்டார். இல்லை, உங்ககிட்ட நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க ஒப்பந்தப்படி உங்களுடைய முன் அனுமதி இல்லாமல் நான் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. ஆனால் நான் துபாயில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டேன். நாளை காலையில் துபாய்க்கு போகிறேன், 2-3 நாளில் திரும்பி வந்துடுவேன். டைரக்டர்கிட்ட இதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் என்று சொன்னார் ராணி சந்திரா. இதை கேட்ட உடனே ஆரூர்தாஸுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ஏற்கனவே அந்த பெண் ஒப்புக்கொண்டிருந்த சூழ்நிலை அதை தடுப்பது சரியாக இருக்காது அப்படின்னு அவருக்கு தோணுனதுனால சரி என்று ஒப்புக்கொண்டார் அவர். இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பின்னாலே திருநீர்மலை பக்கத்திலே பத்ரகாளி படத்துடைய படப்பிடிப்பு. காலையில் 8 மணி ஆகுது, 8:30 மணி ஆகுது. எங்கப்பா அந்த பொண்ணு இன்னும் காணோம், கிளம்பிட்டாங்களா இல்லையா கேளு என்கிறார் ஏசி திருலோச்சந்தர். அவர் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய உதவியாளர் பதட்டத்தோடு ஏசி திருலோச்சந்தர் பக்கத்தில் ஓடி வர்றார். சார், வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, உங்களை அவசரமாக வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு. அவர் இந்த செய்தியை சொல்லும்போதே அவருடைய குரலில் ஒரு நடுக்கமும் ஒரு பதட்டம் இருப்பதை பார்த்த ஏசி திருலோச்சந்தர் உடனடியாக தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருப்பதை பார்க்கிறார். ஏதோ நடந்திருக்கு, அதை எல்லாரும் மறைக்கிறாங்க அப்படின்றத அவரால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அடுத்த முனையிலே பேசியவர் கேரள நடிகர் சங்கத்தைச் சேர்ந்த நண்பர். ராணி சந்திரா ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்ற அதிர்ச்சியான தகவலை ஏசி திருலோச்சந்தருக்கு சொல்கிறார் அவர். அதை கேட்ட அடுத்த கணம் அப்படியே நொறுங்கி போகிறார் ஏசி திருலோச்சந்தர். ராணி சந்திரா ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக துபாய் போயிருந்தாங்க. நேற்றிரவே பம்பாய் வந்துட்டாங்க. அங்கேருந்து புறப்பட்டு வரும்போது தான் இந்த விபத்து. அந்த விமானத்தில் இருந்த ஒருத்தர் கூட தப்பலை, ஏறக்குறைய 95 பேர் இறந்து விட்டார்கள் என்ற தகவலையெல்லாம் அந்த நண்பர் சொல்கிறார். அந்த தகவல்லாம் ஏசி திருலோச்சந்தருடைய காதில் விழவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவருடைய சிந்தனை முழுவதும் பத்ரகாளி படத்தை பற்றி தான் இருந்தது. 3/2 பங்கு ஏற்கனவே எடுத்து முடிச்சிருந்தாலும் இன்னும் ஒரு பகுதி எடுக்க வேண்டியிருக்கிறது. எந்த படம் பொருளாதார சிக்கல்லேருந்து தன்னை மீட்கும் என்று நினைத்தோமோ அது இன்னும் மிகப்பெரிய சுமையை தன்னுடைய தலையிலே வைத்து விடுமோ என்ற அச்சம் வேற அவருக்கு ஏற்பட்டது. என்ன செய்கிறது அப்படின்னே புரியாத ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு ராணி சந்திரா பயணம் செய்ய இருந்த விமானம் சில கோளாறுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. ராணி சந்திராவை பொறுத்த வரைக்கும் மறுநாள் காலையில் படப்பிடிப்பு இருந்தாக வேண்டுமே என்ற பதைப்பு அவருக்கு. அதனால் அங்கிருந்த விமான நிலைய அதிகாரிகள் பல பேர்கிட்ட அவர் முறையிட்டார், எப்படியாவது நான் சென்னைக்கு போயே ஆக வேண்டும் என்று. அப்போ சென்னைக்கு போக வேண்டியிருந்த கட்டாயத்தில் இருந்த வேறு சில பயணிகளும் அவரோடு சேர்ந்து கொண்டார். அந்த அளவுக்கு அவங்க விரட்டி இல்லைன்னா அன்றைக்கி அந்த விமானத்தையே அந்த விமானி எடுத்திருக்க மாட்டார். விதி தான் இவங்களை விரட்டிச்சு
என்று சொல்ல வேண்டும். ராணிச்சந்திராவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவிலே தனக்கு மிகப்பெரிய அடையாளத்தை தரப்போகிற படம் பத்ரகாளி என்ற கனவிலே இருந்தவர் அவர். அந்த படத்தை பார்த்துட்டு விநியோகஸ்தர்கள் பாராட்டிய பல பாராட்டு மொழிகள் ராணிச்சந்திராவுடைய காதுக்கும் சென்றிருந்தன. அதனால் நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும் என்ற திடமான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அடுத்த சில ஆண்டுகளுக்கு தமிழ் சினிமா உலகின் கதாநாயகி பட்டியலில் தன்னுடைய பெயரும் நிலைத்திருக்கும் என்ற ராணிச்சந்திராவின் கனவை கலைத்தது மட்டுமின்றி இயக்குனர் ஏசி திருலோச்சந்தரையும் நிலைகுலைய வைத்தது அந்த விபத்து. செய்தியை கேட்டவுடனே ஏசி திருலோச்சந்தருடைய நண்பரான ஏவிஎம் சரவணன் திருலோச்சந்தருடைய வீட்டுக்கு ஓடோடி வந்தார். திருலோச்சந்தரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல இயக்குனர், தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, நேர்மையான மனிதரும் கூட. அதனால் சரவணனை பார்த்து, என் முன்னாடி 2 வழி தான் இருக்குது சரவணன். ஒன்று, இந்த படத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு விநியோகத்திட்டேருந்து நான் என்னென்ன பணம் வாங்கினோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துறது, ஏற்கனவே உள்ள கடன் சுமையோடு இந்த கடன் சுமையை ஏற்றுக்கிறது. 2வது வழி, ராணிச்சந்திராவுடைய தோற்றத்திலே உள்ள ஒரு பெண்ணை கண்டுபிடித்து மீதி காட்சிகளை அந்த பெண்ணை வைத்து படமாக்குவது. இந்த 2 தான் வழி. இதில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு திருலோச்சந்தர் சொன்னபோது, நீங்கள் 2வதாக சொன்னீங்களே அதுதான் நல்ல வழி, அதை பண்ணுங்க என்றார் ஏவிஎம் சரவணன். அவர் அப்படி சொன்னாலும் அத்தோட திருலோச்சந்தர் நிற்கலை. அந்த படத்தை ஏற்கனவே வாங்கியிருந்த எல்லா விநியோகத்திலையும் அழைத்தார். ராணிச்சந்திரா விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். மீதமுள்ள காட்சிகளை, அதாவது முக்கியமான காட்சிகள்லாம் படமாக்கப்பட வேண்டியிருக்கு. உச்சக்கட்ட காட்சியை நான் படமாக்கலை. அந்த காட்சிகளை எல்லாம் ராணிச்சந்திராவை ஒத்த தோற்றமுள்ள ஒரு நடிகை வச்சு படமாக்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன். இதில் உங்களுக்கு உடன்பாடுன்னா நீங்கள் இந்த படத்தை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா உங்களுடைய பணத்தை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் சொன்னார். அந்த விநியோகஸ்தர்களில் ஒருத்தர் கூட அந்த பணத்தை திருப்பி வாங்க தயாராக இல்லை. எங்களுக்கெல்லாம் உங்கள் மேலே மிகுந்த நம்பிக்கை இருக்குது, அதனால் நீங்கள் உங்கள் மனம் தோன்றியபடி இந்த படத்தை எடுத்து முடிங்க, நாங்கள் இந்த படத்தை வாங்கிக் கொள்கிறோம் என்று ஒரே குரலில் ஏசி திருலோச்சந்தரிடம் அவர் சொன்னார். அடுத்து ராணிச்சந்திராவுடைய சாயலிலே இருக்கின்ற பெண்ணை தேடுகின்ற பணி ஆரம்பமாயிற்று. இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த போது பட்டிக்காட்டு ராஜா என்ற படத்திலே தன்னோடு நடனமாடிய ஒரு பெண்ணினுடைய நினைவு சிவகுமாருக்கு வந்தது. அந்த பெண் ஏறக்குறைய ராணிச்சந்திராவுடைய தோற்றத்தில் இருந்த மாதிரி அவருக்கு தோணினதுனால அந்த படக்கம்பெனியை தொடர்பு கொண்டு அந்த பெண்ணுடைய பெயர் என்ன, அவங்க எங்கே இருக்காங்க என்பதையெல்லாம் விசாரித்தார் சிவகுமார். அந்த பெண்ணினுடைய பெயர் புஷ்பா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணை உடனடியாக சினி பாரத் அலுவலகத்துக்கு அழைத்து வர சொன்னார்கள். அச்சசலாக ராணிச்சந்திரா மாதிரி இல்லை அப்படின்னாலும் புஷ்பாவுக்கும் ராணிச்சந்திராவுக்கும் இடையே பல ஒற்றுமைகள் இருந்தன. அதனால் அந்த பெண்ணையை வைத்து படப்பிடிப்பை தொடரலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தார் ஏசி திருலோச்சந்தர். அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்த விஸ்வநாத் ராய் ராணிச்சந்திரா வேறு புஷ்பா வேறு என்று ரசிகர்கள் எந்த இடத்திலும் உணர முடியாதபடி மிக அழகாக காட்சிகளை படமாக்கினார். 1976ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வெளியான பத்ரகாளி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அந்த படத்தை வாங்கிய எல்லா விநியோகஸ்தர்களுக்கும் பெரிய லாபத்தை பெற்று தந்தது. பத்ரகாளி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்ததற்கு அந்த படத்தினுடைய கதையும் ஆரூர்தாஸ் எழுதியிருந்த அற்புதமான வசனங்களும் அந்த படத்தை மிக அழகாக படமாக்கியிருந்த ஏசி திருலோகச்சந்தரும் முக்கியமான காரணம் என்றாலும் அந்த படத்தினுடைய வெற்றியிலே இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமான பங்கு ராணிச்சந்திராவுடைய மரணத்தால் ஏற்பட்ட அனுதாப அலைக்கு உண்டு. தன்னுடைய உயிரை கொடுத்து ஒரு படத்தயாரிப்பாளரை காப்பாற்றிய நடிகை ராணிச்சந்திரா. பத்ரகாளி படம் வெளியாகும் போது அந்த படத்திலே கதாநாயகியாக நடித்திருந்த ராணிச்சந்திராவுக்கு அந்த படத்தில் அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரமான காயத்ரி என்ற பெயரையே சூட்ட வேண்டும் என்பதுதான் ஏசி திருலோச்சந்தருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அந்த பெயர் சூட்டப்படுவதற்கு முன்னாலேயே நம்மை விட்டு மறைந்து விட்டார் ராணிச்சந்திரா. ராணிச்சந்திரா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நிச்சயமாக பத்ரகாளி படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு பின்னாலே இன்று வரையிலே காயத்ரி என்ற பெயரோடு எல்லா தமிழ் நெஞ்சங்களிலும் அவர் வாழ்ந்திருப்பார் என்பது நிஜம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.